hi there, welcome back. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோவோவோட சரவுண்ட் சவுண்ட் பார்லேருந்து ஒரு 5.1 சரவுண்ட் சேனல் இருக்கிற மாதிரியான ஒரு சவுண்ட் பாரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடியே. பட் என்னாச்சு அப்படின்னா ஆடியோ வந்து அது டோட்டலாகவே பக் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இத்தனை நாள் என்னால் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. அது நான் பார்க்குறதும் ஒரு 2-3 நாள் ஆகிடுச்சா, அப்படியே வந்து விட்டு போன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் டேஸாக வந்து வீடியோஸ் வரல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த சவுண்ட் பார் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரிலேட்டடாக வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், விச் இஸ் கோவோ சரவுண்ட் சவுண்ட் பார்வே. ஒரு வீடியோ வந்து நம்ம 5.1 சேனல் இருக்கிற ஒரு சவுண்ட் பார் வந்து போட்டிருப்போம். ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும், பட் சம் சேஞ்சஸ் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கும். கிட்டத்தட்ட டிசைன்ஸ்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சவுண்ட் பாரில் வந்து எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டிசைன் இருக்குது அண்ட் இதோட ஸ்பெக்ஸ்லாம் என்னவா இருக்குதுன்றத டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். அண்ட் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் 5.1 சேனல் இருக்கிற ஒரு சவுண்ட் பார். இதோட ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் 13,000 வந்து வருது. 13,000ல் 5.1 சேனல் இருக்கிற சவுண்ட் பார். ஸோ இதில் இன்னும் என்ன ஸ்பெக்ஸ்லாம் இருக்கிற டீட்டெயிலாக பார்ப்போம். பலவலன் பேசணும்ல, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த சவுண்ட் பார் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 5.1 சேனல் இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் சவுண்ட் பார். 5.1 சேனல் இருக்கிறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா 5 ஸ்பீக்கர் அண்ட் ஒரு சப்வூஃபரோட இது வந்து வருது. 5 ஸ்பீக்கர் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு சவுண்ட் பார்லேயே வந்து உங்களுக்கு 3 டிரைவர்ஸ் வந்து வருது, விச் இஸ் அதிலே 3 ஸ்பீக்கர் வந்துடுது. அண்ட் ரிமைனிங் இருக்கிற 2 ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு சரவுண்ட் சேனல் ஸ்பீக்கராக வந்து வருது. அண்ட் ரிமைனிங் இருக்கிற 5.1 வந்து சப்வூஃபராக வருது. ஸோ ஓவராலாக 5 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபரோட வருது. ஸோ அதனால வந்து 5.1 சேனல் இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் சவுண்ட் பார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இதில் என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டிசைன் தான். அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கோவோ சரவுண்ட் சவுண்ட் பார் வந்து நம்ம போட்டிருப்போம். அதுலேயே வந்து டிசைன் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சவுண்ட் பாராக இருக்கட்டும், சரவுண்ட் சேனல்ஸாக இருக்கட்டும், சப்வூஃபராக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா திங்ஸோட டிசைன்ஸுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தான் ஆல்மோஸ்ட் வந்து இதுலேயே டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து RGB கலர் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ RGB கலர் லைட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கனால பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. ஓவராலாக இந்த சவுண்ட் பாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக தெரிஞ்சது, ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சது இதோட டிசைன் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சவுண்டு குவாலிட்டியும் எப்படி இருக்குன்றதை போக நான் வந்து சொல்கிறேன். அட் தி சேம் டைம் இது வந்து என்ன அப்படின்னா ப்ளூடூத் 5.3 வெர்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லைக் இதிலே வந்து உங்களுக்கு போர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா HDMI நார்மல் போர்ட் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆப்டிக்கல் இந்த மாதிரி போர்ட்லாம் உங்களுக்கு வந்து வரும். ஆப்டிக்கல் போர்ட் வந்து கொடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்டிக்கல் போர்ட் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க, பட் இந்த பிராண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதிலே வந்து இந்த 5.3 வெர்ஷனோட உங்களுக்கு வந்து ஆக்ஸ் போர்ட், ஆப்டிக்கல் போர்ட் இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவான ஒரு திங் தான். ஸோ அந்த சப்வூஃபரோட ஹைட்டு வந்து 6.5 இன்ச்சில் வந்து இதோட சப்வூஃபர் ஹைட்டு வந்து இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது வந்து என்ன அப்படின்னா டால்பி அட்மாஸ் கிடையாது, டால்பி ஆடியோவில் வந்து தராங்க. மேபி எனக்கு வந்து என்ன சின்னதாக ஒரு ட்ராபேக் மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா இவங்க வந்து இந்த பிராண்டுக்கு ஆல்மோஸ்ட் இவங்க வந்து ஒரு டால்பி அட்மாஸே கூட கொடுத்துருக்கலாம், பட் இவங்க வந்து டால்பி ஆடியோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 13,000 பட்ஜெட்டுக்கு நம்ம நார்மலாக வந்து ஜிப்ரானிக்ஸ்லாம் டால்பி அட்மாஸ் 5.1 சேனல் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸை நம்மளால் பார்க்க முடியும். பட் இந்த கோ சரவுண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டால்பி ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. மேபி டால்பி அட்மாஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ இது 5.1 சேனல்ன்றனால இந்த 5.1 சேனல்னால ஹோல் செட்டப் வந்து உங்களுக்கு எந்த வாட்ஸில் வந்து வருது அப்படின்னா 525 வாட்ஸில் வந்து உங்களுக்கு வருது. இது வந்து RMS வாட்ஸ் கிடையாது, பீக் வாட்ஸ் தான். ஸோ அதனால் வந்து மேபி இன்னும் நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சவுண்ட் எஃபெக்ட் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ 525 வாட்ஸில் வந்து இதோட ஓவரால் வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராசஸர் வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸர்ன்ற ஒரு ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆடியோட சிக்னல் வந்து இன்னும் நல்லா இருக்கிறதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி LED டிஸ்பிளே இருக்குது அண்ட் வால் மவுண்டபிள் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களோட 13,000 ப்ரைஸ் பட்ஜெட்டுக்கு இந்த கோ சரவுண்டோட சவுண்ட் பார் வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ ஓவராலாக வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் பட்ஜெட்டுக்கு இந்த சவுண்ட் பார் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு வாட்ஸ் வந்து ஓரளவு ஒரு டீசெண்டான வாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 525 வாட்ஸ்ன்றது இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் பட்ஜெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அதை வந்து கோ சரவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் இஸ் டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. லைக் RGB லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால இன்னும் நல்லா இருக்குது.
இந்த சவுண்ட் பாரே வந்து நம்ம ஆல்ரெடி வேறு ஒரு மாடலில் வந்து பண்ணியிருப்போம் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வீடியோவில். அதுவுமே ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து டால்பி அட்மாஸ்ன்னு நினைக்கிறேன், இது வந்து டால்பி ஆடியோன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஒரு 5-6 வீடியோஸ்க்கு முன்னாடி அந்த வீடியோ நான் வந்து பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மேபி அதை பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள், இதில் எப்படி இருக்குதோ அதில் என்ன ஸ்பெக்ஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு டிசைட் பண்ணி வாங்குங்க. ஸோ இதில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் பட்ஜெட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து என்ன ட்ராபேக் மாதிரி கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சது அப்படின்னா, மேபி டால்பி அட்மாஸ் கூட கொடுத்துருக்கலாம். பட் இதில் வந்து டால்பி ஆடியோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெரிய ட்ராபேக்காக எனக்கு எதுவும் தெரில. ஸோ உங்களுக்கு இந்த சவுண்ட் பார் வந்து இந்த ப்ரைஸ் பட்ஜெட்டுக்கு ஒர்த்தாக இருக்குதுன்றது கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதனோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தன் கேட்டிருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்காக பண்ண வீடியோ தான் இது. அண்ட் உங்களுக்கும் வந்து எந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சவுண்ட் பார் இதெல்லாம் வேணுன்றதை கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். மேபி டெமோ இல்லைனா கூட நான் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவான திங் வந்து கன்வே பண்ணிடுறேன். ஸோ உங்களோட நேம் மென்ஷன் பண்ணியே கண்டிப்பாக அந்த வீடியோ நான் வந்து பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. சீன் another வீடியோ. அது வரைக்கும் பேசுகிறேன்.